அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎம் விஜய் அவர்களுடைய தற்போதைய நடவடிக்கைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தாவேகாவிற்கு வாண்டடாக வந்து ஆதரவு கொடுத்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படின்றது தான் கடந்த சில தினங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம். இந்த நிலையில தற்போது அமைச்சரவை பட்டியலும் வெளியிடப்பட்டு அமைச்சர்களும் பொறுப்பேற்று கொண்டாங்க. ஆனால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுகவிற்கு பேரதிர்ச்சியாக பெரும் இடியாக வந்த செய்தி, எப்பா உங்களுக்கெல்லாம் பதவி கிடையாது, ஓரமா போங்க அப்படின்றது தான். ஏன், என்னாச்சு? எதற்காக இவங்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கல? மற்ற ஆட்கள், அதாவது விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க எம்எல்ஏக்கள். அது மட்டுமல்லாம விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தான் ஆதரவு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால எப்ப வேண்டுமானாலும் கழட்டி கொள்வாங்களே. அதனால அதிமுகவில் இருந்து ஆதரவு கொடுத்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு 25 எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டு ஒரு சில அமைச்சர்களையும் கொடுத்துட்டு அவங்கள கெட்டியா பிடித்து கொள்ளலாமே அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதுதான் அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கின்றது. அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி, சிபி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததற்கு 2 முக்கியமான காரணங்கள் வெளியாகி அதிர வைத்திருக்கின்றது. சிஎம் விஜய் அவர்கள் இந்த 2 காரணத்துக்காக தான் அதிமுகவின் அந்த தரப்பை அப்படியே அடியோட ஒதுக்கி வச்சிட்டாரு. அப்படி என்னதான் அந்த 2 காரணம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் மே 21ஆம் தேதி நடைபெற்றிருக்கின்றது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் காங்கிரஸ் மற்றும் தாவேகாவை சேர்ந்த 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி அதிருப்தி அணியை சேர்ந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தருக்கு கூட அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவே இல்லை. இந்த நிலையில தான் 2 காரணங்களால தான் விஜய் அவர்கள் எஸ்பி வேலுமணி, சண்முகம் தரப்பிற்கு அமைச்சர் பதவியை வழங்கவில்லை அப்படின்ற அதிர வைக்கக்கூடிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தமிழக அரசியலில் கடந்த சில தினங்களாகவே அதிகமாக பேசப்பட்ட விஷயம்னா விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகா அமைச்சரவையில் அதிமுக அதிருப்தி அணிக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தான். குறிப்பாக எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்திருந்தாங்க. அதன் பிறகு அவர்களில் சிலர் அமைச்சராகலாம் என்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருந்தது. அது மட்டுமல்லாம தாவேகாவின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்தும் இந்த தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் திடீர்னு தற்போது வெளியான அமைச்சரவை பட்டியலில் அதிமுகவை சேர்ந்த அந்த 25 எம்எல்ஏக்களில் ஒருவருடைய பெயர் கூட இடம் பெறலை. இதனால அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகள் எழுந்திருக்கு. குறிப்பாக ஆதரவு அளித்த பிறகும் அதிமுக அதிருப்தி அணிக்கு ஏன் அமைச்சரவை வாய்ப்பு வழங்கப்படலை என்ற கேள்விதான் எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைந்த போது முழுமையான பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை இருந்தது. அப்போது காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தான் ஆதரவு தெரிவித்தது. அதே சமயம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையுடன் மோதலில் இருந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அணியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்களும் விஜய் அரசுக்கு ஆதரவு அளித்தாங்க. இதனால அமைச்சரவை விரிவாக்கத்தில் இந்த அணிக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 to 5 அமைச்சரவை இடங்கள் கிடைக்கும் என்று செய்திகள் அப்போதே வெளியாகி இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் தலைமை எடுத்த முடிவு முற்றிலும் நிலைமையை மாற்றிவிட்டது. அதாவது தாவேகாவின் தலைமை எடுத்த முடிவு முற்றிலுமாக வேறாக இருந்தது.
முதல் காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா தகுதி நீக்கம் என்ற சிக்கல். அதாவது எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கிய பி ஃபார்மில் கையெழுத்திட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். அதேபோல சட்டப்பேரவையில் அதிமுக கொறடாவாக நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அணியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் அந்த உத்தரவை மீறி விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதுதான் தற்போது பெரிய சட்ட சிக்கலாக மாறியிருக்கின்றது. கொறடா உத்தரவை மீறியதால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால நிச்சயம் தகுதி நீக்கம் செய்ய முடியும். அதற்கான அதிகாரம், கட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கின்றது அப்படின்றது தான் உண்மை. இந்த விவகாரம் சபாநாயகர் மற்றும் நீதிமன்றம் வரை செல்லக்கூடும் அப்படின்றதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தகுதி நீக்க ஆபத்தில் இருக்கக்கூடிய சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை செய்யவே இல்லை. நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்தா அமைச்சரவையே சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அப்படின்ற ஒரு பெரும் பயமும் இருந்ததால தான் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு தாவேகாவில் அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்றது தான் முதல் காரணம். சரி, இரண்டாவது காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இரண்டாவது முக்கிய காரணம் கூட்டணி கட்சிகளின் எதிர்ப்பு. தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்ப்பதை விரும்பவில்லையாம். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்த்தால் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ட்டு வெளிப்படையாகவே எச்சரித்திருந்தாரு. அதாவது அதிமுக தரப்பு உள்ள வந்தாங்கன்னா நாங்க போகிடுவோம் அப்படின்றது தான் அவருடைய பேச்சு. அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளும் மறைமுகமாக எதிர்ப்பை தெரிவித்திருந்தாங்க. இதனால ஒருபுறம் அதிமுக அதிருப்தி அணியை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவையும் இழக்கக்கூடாது என்ற சிக்கல்ல சிஎம் விஜய் தரப்பு இருந்திருக்கின்றது. இறுதியாகத்தான் அமைச்சரவை பதவி கொடுத்து புதிய பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் அப்படின்ட்டு தாவேகா தலைமை முடிவெடுத்திருக்காங்க. இந்த இரண்டு முக்கிய காரணங்களால தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவியை தராம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. வரும் காலங்கள்லையும் அவங்க கூட தாவேகா தரப்பு எந்தவித ஒட்டு உறவு வைத்து கொள்ளாது அப்படின்றதும் இதன் மூலமா நல்லாவே தெரிய வருது. இதனால ஒரு சில எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பக்கம் தாவுவதற்கும் தயாராக இருக்காங்க. அதாவது அதிகாரத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம் அப்படின்ற ஆசையில் சென்ற எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தரப்புக்கு தாவேகா தலைவர் விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பேரிடி, பெரிய அடி என்றுதான் சொல்ல வேண்டும். சிஎம் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியானதுதானா, இல்ல அவர் தப்பான முடிவு எடுத்துட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.